என்னப்பா பண்ற? என்ன கிரைண்டர் நீ வாங்கி எத்தனை 3 வருஷம் ஆயிடுச்சா? இது வரைக்கும் 3 முறை நீ பண்ணிருப்பியா? இதுதான் எனக்கு குட்டிதான். இந்த மாதிரி வார்த்தை பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சீரிக்கிறது பண்ற இங்க உட்காந்து இப்படி தேய் இந்த பிரஷ் தரத்தே இது தேயா இது முடிதான் பாரு உன்னால. இப்படிதானே டெய்லி உக்காருவோம் காலையில. எங்க அப்படிலாம் உட்கார மாட்டேன். நல்லா சேர் போட்டு உட்காரமாதான் உட்காந்துங்கிற பாத்ரூம்ல. இப்படியே அதுதான் உட்காரணும். இல்ல இல்ல ஒண்ணும் உட்கார்ந்த நல்லா காலை கீழே வச்சுக்கிட்டு நல்லா சேர்ல உட்கார மாதிரி உட்காந்துக்கிறீங்க. இந்த மாதிரி உட்காந்து இப்படி தேய்ச்சிங்கன்னா அது வலி என்னன்னு தெரியும். அந்த வலி தெரியாதவங்க இஷ்டத்துக்கு பேசின்னு இருப்பாங்க. இன்னைக்காவது இதை யூஸ் பண்ணி ஒரு வடகறி செஞ்சு கொடுத்துருக்கியா? எப்ப பார்த்தாலும் வடகறி செஞ்சாலும் போக சொல்றியா? வடகறி நல்லா இல்ல அப்புறம் வேற என்ன? ஏதாவது பார்த்தாலும் சட்னி சாம்பார் சரி செஞ்சுட்டுண்டா. சாப்பிட பிடிக்குமா? சரி சட்னி சாம்பார் செய்யறல. நீ என்னைக்குனா ஒரு நாள் குறை சொல்லாம இருந்திருக்கியா? குறை சொல்ற மாதிரி சொல்லிட்டுதான் இருக்கோம். அப்புறம் நீ சொல்லிக்கிட்டே இருப்ப. நீ உட்காந்து கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துன்னு சொல்லிட்டே இருப்ப. அப்புறம் நான் செஞ்சுட்டே இருப்பாங்களா? அப்புறம் வெறுப்பேத்தாத. அதுக்குதான் சட்னி சாம்பார் எது ஈஸியா இருக்கோ அதை செய்யணும். அது என்ன குறை சொல்றேன்? உழைப்பு ஜாஸ்தி. அது ஊற வைக்கணும் அரைக்கணும். நீ என்னைக்குனா ஒரு நாள் கூட மாட இதை பண்ணிருக்கியா? அது பண்ணா உனக்கு தெரியும். நீ ஒரு நாள் அரைச்சு கொடு, நான் செஞ்சு தரேன். ஒவ்வொரு குடும்பத்தினும் வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் ஃப்ரீ மைண்டா இருக்கிறதுக்கு தான். இங்கேயும் ஏதாவது ஒரு வேலை செய்யறது கிடையாது. ஆபீஸுடைய அந்த ப்ரெஷரை நீ தாங்கினாதான் உனக்கு புரியும். சரி, ஆனா உங்க ஆபீஸுக்கு ஹாலிடே லீவ் இருக்கே, எங்களுக்கு லீவே இல்லையே. எங்களுக்கு என்ன லீவ் இருக்கு? உங்களுக்கு ஆச்சு கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கு. பார்க்ல வேணா சண்டே ஆனா லீவு. இது சண்டே கூட என்ன கேக்குறீங்க? கறி வாங்கிடுவாங்க, பிரியாணி செய்யுங்க, அது செய்யுங்க எங்க ரெஸ்டா இருக்கு. திருப்பி காலைல டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, பொழுதுனிக்க போயிட்டே தானே இருக்கு. எங்களுக்கு எதுவும் ரெஸ்ட் இல்லையே. நாங்களா சமைக்காம விட்டு ஹோட்டல்ல வாங்கினாதான் உண்டு. அப்ப கூட 3 வேளையா ஹோட்டல் சாப்பிடறோம். ஏதோ ஒரு வேலை ஹோட்டல்ல சாப்பிடுறோம். அப்ப கூட வீட்டு வேலை நிக்குதா? நீ எனக்கு எதுவுமே செய்யாம இருக்கிற வீட்டு வேலை நிக்குதா? அப்படியும் வீட பெருக்கணும், துடைக்கணும், எல்லாமே செய்யணும். வாரத்துல எத்தனை நாள் நீ சமைக்கிற? எத்தனை வேலை சமைக்கிற? 3 வேளை சமைக்கலையா? காலைல டிஃபன் செய்யறேன், மத்தியானம் சாப்பாடு செய்யறேன். ஒரே வேலை சமைச்சு வச்சுக்கிட்டு எங்க காலையில சாப்பிடுறது என்ன தெரியும் உனக்கு? காலையில சாப்பிடுறது தானா வருதா? காலையில எங்க நான் சாப்பிடுறேன். இப்பெல்லாம் காலையில எழுந்து பார்த்தா நீ தூங்கிட்டு இருப்ப, நான் பாட்டு போயிடுவேன். மத்தியானம் நான் வேலை நடுவுல முடிஞ்சா வருவேன். வந்து பார்த்தா மத்தியானம் மட்டும் செஞ்சிருக்கேன். அதையே நைட்டு கொடுத்துருவேன். திருப்பி அதே மறுநாள் காலையில வரும். நான் செய்யற சாப்பாடு எல்லாம் 4 பேருக்காக செய்யறேன். 4 பேரும் சேர்ந்து சாப்பிட்டா நைட்டு அன்னையோட காலி ஆயிடும். ஆனா அப்படி கிடையாது. நைட்டு செஞ்சது நீ மட்டும் சாப்பிடு. அவங்க இது வேணாம்பா, சாப்பாடு வேணாம்பா. இப்ப குழம்பு மீந்து கிடக்கும். அப்ப என்ன பண்றது? மறுநாள் மீற வச்ச குழம்ப சூடு பண்ணிதான் சாப்பிடுவாங்க. நாங்க குப்பையில கொட்டுவாங்க. சரி, மறுநாள் குழம்பு சூடு பண்ணி சாப்பிடுவோம். ஏதோ மீன் குழம்பு அந்த மாதிரி இருந்தா கார குழம்பு சாப்பிடுறோம். ஆனா அதையே மறுநாள் மதியானமும் வருது, திருப்பி நைட்டும் வருது. அப்படிலாம் ஒண்ணும் வந்தது இல்ல. சும்மா இன்னும் கேட்டா 2 நாள் கழிச்சு கூட அது காலைல இது இருக்குது, அது சாப்பிடுறியா அப்படின்னு கேட்கிறேன். அப்படின்னா கேட்டதே இல்ல. சும்மா தான் பேசிட்டு இருக்காங்க. நான் எங்க 2 நாளா ஒரு வேலை சமைக்கிறதுக்கே இவ்வளவு குறை சொல்றிய. நான் 2 நாளா வச்சேன்னா நீ சும்மா விடுவியா என்ன? அதே சும்மா சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்குன்னா ஏதாவது ரசம் வச்சிருப்பேன், சரி மீன் வறுத்துருப்பேன், சரி குழம்பு இருந்தா அந்த குழம்பு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி குழம்பு கொடுத்துருப்பேன். அப்படிலாம் யோசிக்கணும். கூட பக்கத்துல ஏதாவது செஞ்சிருப்பேன், அது பார்க்க மாட்டேன். அந்த குழம்புதான் உன் கண்ணுக்கு தெரியும். அந்த காலத்துல எப்படி சாப்பிட்டு இருந்தாங்க தெரியுமா? சிம்பிளா சாதம் வந்துச்சுன்னா மீந்துச்சுன்னா அத தண்ணி போட்டு ஊற வச்சு அது திரும்பி இப்பெல்லாம் அது ஹெல்த்தின்றாங்க. ஆனா உங்களுக்கு இட்லி டெய்லி இட்லி தோசை அதுக்கு தகுந்த சட்னி அப்படி இருக்கீங்க. ஒரு நாள் சாதம் மீந்துச்சு, அது தண்ணி ஊத்தி வச்சுன்னா மறுநாள் அது சாப்பிடலாம்ல. அது சாப்பிட மாட்டீங்க. அது இருந்தாலும் நாங்க தான் சாப்பிடுவோம். நீங்க சாப்பிடுவீங்களா? அது மாட்டீங்க. அப்படி மீந்து போனதுன்னா நாங்க சாப்பிடுறோமே. அது தெரியல உங்களுக்கு. நாங்க மட்டும் வகை வகையா சாப்பிடுறோம்.
நான் செய்யற சமையல தானே நாங்க சாப்பிடுறோம். உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுது? சொல்லு. அப்பா நீங்க பேசினேதான் இருப்பீங்க. அம்மா முடியல. தலை சுத்துது கிளு கிளு கிளு. முதல்ல ஒரு டீயை போட்டு முதல் குடி. என்ன காலையில இருந்து ரொம்ப நேரம் வீட்டை சுத்தம் பண்ணிட்டே இருக்காங்களே, ஒன்றும் புரியலையே. இல்லப்பா, எல்லாமே நானே செய்ய வேண்டியதா இருக்குது. ஏதாவது ஒண்ணு எடுத்து போட்டு யாரும் செய்ய திணிப்பாங்க. இந்த எப்படி கொட்டி வச்சிருக்கீங்க, தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க, அதை தொடங்கலாம் இல்ல, அப்படியே ஊத்திட்டு தாண்டது அப்படியே போடுது. அது கீழே ஊத்தி வச்சுட்டு நான் தொடக்கலாம் அப்படின்னு கிடையாது. கால் வச்சா ஒழுங்காது. ஆனா முதல்ல எனக்கு தான் ஒரு பொண்ணு ஒழுங்காது. ரெண்டாவது பெரிய வேலையும் செய்கிறாங்களே. சரி, இன்னைக்கு சண்டே செய்யணும்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. செய்யட்டும். உங்களுக்கு குப்பைதான் தெரியும். இது என்னன்னா ஒரு நாள் இந்த பக்கம் பேச்சு இருக்கலாம் வாய்ப்பு. பாப்பாங்க அவ்வளவுதான். எங்களுக்கு தொடக்கணும். அப்பா வச்சு பண்ணலாம் இல்லைன்னா அப்பா வச்சு பண்ணலாம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் தான் வெளியே போகும். சாப்பிடுறத இதை தவிர எல்லாமே ஹாஸ்டல் எடுத்து போனான்னு இல்லை, எல்லாம் இங்கே கத்து. இல்ல சாப்பாடு வச்சிச்சு. டைனிங் டேபிள் கிட்ட கூட போக மாட்டாங்களே. ம் எப்பதான் முடியுமா தெரியல இந்த வேலைங்க. அதை சுத்துது. காலையில ஒரு டீ போட்டு குடிக்கிறது கூட முடியல. வேலை பாட்டுன்னு இருந்தபடியே இருக்குது. உங்களுக்கும் ஒரு டீ தண்ணி குடிக்க முடியுதா? பூமி எழுந்தாங்க, இந்த பெட்ஷீட் எடுத்து மடிச்சு வச்சாங்க. பெட்ஷீட் கூட ஒரு ஆள் ரெண்டு வேணும் பெட்ஷீட் வச்சு எடுத்துவோம் அப்படி இருக்குது. 3 நாள் தான் பார்க்க முடியாது. எங்க போற? ஃப்ரெண்ட்ஸ் வராங்கப்பா. அதான் இவ்ளோ சுத்தமா காலையில இருந்து? ஐயோ, என்னைக்கு வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் வராங்களோ அன்னைக்கு தாண்டா என் வீடு சுத்தமா இருக்கும்.